எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். இன்னைக்கு அறுசுவை நேரத்தில் 2 செக்மெண்ட் இருக்குங்க. முதல் செக்மெண்ட் நம் நாட்டு அந்த காலத்து சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம் நாட்டு அந்த காலத்து சமையலில் தேங்காய் பால் ஹல்வா. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னால் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/4 கப் ஊற வைத்தது, தேங்காய் துருவல் 1½ கப், நாட்டு சர்க்கரை 1½ கப், நெய் தேவைப்படும் அளவு, வறுத்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, சுக்குத்தூள் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். தேங்காய் பால் ஹல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு இல்லையா? இப்போது இதில் பச்சரிசி, இதை 1/4 கப் பச்சரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுக்கணுங்க. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேங்காய், நல்ல அந்த ஒயிட் போர்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. கப்பில் அளக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட 1 to 1½ கப் அளவுக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதையும் தேங்காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். அரிசியோட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணுங்க. மொத்தம் கணக்கு நான் சொல்கிறது 1½ டம்ளர். ஓகே, இப்போ இதை நம்ம தேங்காய் பால் ஹல்வா அப்படிங்கிறதுனால இதை வடிகட்டிக்கணும். அரைச்சதை இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். இந்த தேங்காய் பாலோட அந்த அரிசி சேர்றதுனால அது ஒரு திக்காகும். இதோட நம்ம வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம். இங்கே வேணால் சர்க்கரை போடலாம், நம்ம விருப்பம். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தால் கொஞ்ச நேரத்தில் அல்வா நல்லா கெட்டிப்படும். அதுக்கு பிறகு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் தணலை குறைச்சிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். அடியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும் இந்த ஹல்வா, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ வெல்லம் சேர்க்கறதுனால நான் இதில் சுக்குத்தூள் போட போகிறேன். கொஞ்சம் சுக்குத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குற எல்லாத்துலேயுமே நம்ம சுக்குத்தூள் சேர்த்தாக்க நல்ல சுலபமாக ஜீரணமாகும். யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் ஹல்வாக்கு. ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தோம்னாக்க நல்லா ஹல்வா கெட்டிப்பட்டு நம்மளை ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும். பொதுவாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை எதையுமே போட மாட்டாங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் ஹல்வா செய்கிறப்போ அந்த தேங்காய் பாலினுடைய மனம் தான் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும். அதனால் மேலே கொஞ்சம் சுக்குத்தூள், மிளகுத்தூள் கூட போடுவாங்க. அவங்க செய்கிறவங்கள பொறுத்து அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். ஓரளவுக்கு கெட்டிப்பட்டு அல்வா கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தெரியும். அந்த டயத்தில் தான் நம்ம இறக்கணும். இன்னும் 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ஒரு ஷைனிங் நல்லா வந்துருச்சு. இப்போ வானலியை விட்டு வருது பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். இது நம்ம வாயில் போட்டு அப்படியே வழுக்கிட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு இருக்கணும் பாருங்கள். இப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு நம்ம எதில் ஊற்றுறோமோ அதில் போட்ட பிறகு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, முந்திரி பருப்பு இல்லாமையும் செய்யலாம். அந்த தேங்காயினுடைய வாசனையோடு நல்லாயிருக்கும். அந்த காலத்து ரெசிபிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுக்கிட்டே செய்கிற மாதிரி இருக்கும். அதிகமான எக்ஸ்பென்சிவான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேங்க. இந்த மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணாக்க நம்ம அதோடையே சேர்த்து கூட கலந்து அப்படியே ஹல்வா பண்ணலாம். கடைசி அதில் போட்டிங்கனாக்கா உள்ளே கடிக்கிறப்ப மத்தியில் வரும்.
தேங்காய் பால் ஹல்வா எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. பச்சரிசி 1/4 கப் எடுத்துட்டு அதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் மூடிய நல்ல வெள்ளையாக இருக்கிறது மட்டும் துருவிக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஊறிய பிறகு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. மொத்தமாக 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு அதை வடிகட்டிட்டு அந்த தேங்காய் பாலோட வெள்ளைத்துருவல் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். அது ஓரளவுக்கு பளபளன்னு வர்றப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இது கலந்து விட்டுட்டே இருக்கிறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வரும். தேவையான அளவு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு இறக்கி பரிமாறும் தட்டுக்கு மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பால் அலங்கரிச்சிங்கன்னா மிக சுவையான தேங்காய் பால் ஹல்வா தயார். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நவராத்திரிக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹல்வா தான். ஆனால் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். நவராத்திரி ஸ்பெஷல் மிக சுவையான தேங்காய் பால் ஹல்வா தயார்.